சென்னையில் ஒரு திருவண்ணாமலை கிரிவலம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனீஸ் பாய் சேனல். இன்றைக்கி எங்களோட சேனலில் அருள்மிகு அகண்ட லிங்கேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக நான் ஒரு மலையை பற்றி கேள்விப்பட்டுட்டே இருந்தேங்க. அது என்னென்னா சித்தர் மலை. இது எங்கே இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு க்யூரியாசிட்டி. கடைசியில் பார்த்தா எங்கள் வீட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த மலை லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக மேடவாக்கம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சித்தாலப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. சித்தாலப்பாக்கம் டு அரசன் கழனி அப்படின்ற ஒரு வில்லேஜ்க்கு நடுவில் தான் இந்த மலை லொக்கேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த மலையை நிறைய பேர் சிவன் மலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் நிறைய சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பிரிச்சுவலாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை சுற்றி நிறைய சிவன் கோவில்கள், அதுவும் புராதன சிவன் கோவில்கள் அமைஞ்சிருக்கு. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் என்னோடய அப்கமிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். எக்ஸாக்டாக இந்த இடத்துல தாங்க சின்ன பாதை ஸ்டார்ட் ஆகுது. இது வழியாக போனோன்னா 15 to 20 மினிட்ஸ்லேயே மேலே இருக்க மலையை ரீச் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா பெரிய பாதை. மோஸ்ட்லி பௌர்ணமி அப்போவும் பிரதோஷம் அப்போவும் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் இந்த பாதை தான் சூஸ் பண்ணுறாங்க. மேலே போனோன்னா சிவன் இப்படி தான் இருப்பார். என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான். என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான். தில்லை அம்பலத்தில் ஆடும் நடராஜன் என்ன தருவான்? கேட்டால் தன்னையே தருவான். பொன்னையும் பொருளையும் அள்ளித் தருவதுடன் போதும் என்ற மன அமைதியையும் தருவான். இந்த புகழுடன் மீண்டும் பிறவாய் பெரு வாழ்வையும் அருளுவான். அவன் பொதுவில் சுகவாசியாக இருந்தாலும் தன் அடியார்களின் உள்ளத்தில் பரதேசியாகவே திரிவான். கிரிவல பாதை எப்படி இருக்கும்னோ என்னோடய கிரிவல அனுபவத்தையும் நான் என்னோடய அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓம் நம சிவாய.